ஹலோ யங் மைண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம். அந்த சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். எக்ஸசைஸ் 1 வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 2 பார்க்குறோம். ஓகேவா? நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, எந்த புக்கில் எந்த மாதிரியான சம்ஸ் கேட்டாலும் நம்மளால் போட முடியும். ஸோ பேசிக் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு காலேஜ்லேருந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட் புக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த மாதிரியான புக்ஸ்லேருந்து கேட்டாலும் உங்களால் போட முடியும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஸோ எப்படி ஈஸியாக வந்து நம்ம வந்து ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்டில் தான் நான் சொல்லித்தரேன். பேசிக் ரூல்ஸை வச்சு நான் சொல்லித்தரதில்லை. எப்படி உங்களுக்கு ஈஸியாக வந்து மெமரியில் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நான் சொல்லித்தரேன். ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் பாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மோட்டிவில் நான் சொல்லித்தரேன். அப்படிங்கிறனால வெரி ஷார்ட்கட்டாக தான் இருக்கும் நான் சொல்லித்தரது. ஸோ பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் டாபிக்ஸ் வந்து ஹெல்த்தி எஜுகேஷன் சேனலில் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே அப்லோட் பண்ணாத சாப்டர்ஸும் எக்ஸசைசம்ஸும் இல்லஸ்ட்ரேஷன்ஸும் இங்கே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கேயும் பார்த்துக்கோங்க, அந்த சேனலையும். ஸோ இந்த சேனலையும் பார்த்துக்கோங்க. அதில் போடாதது இங்கே போட்டிருப்போம். From the following ledger balance, you are required to state which accounts has a debit balance and credit balance. இதில் டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து டெபிட்டில் எது வரும், கிரெடிட்டில் எது வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா ரொம்ப போடுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பேசிக் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு ஒரு 10,000 ருபீஸ் வச்சுருக்கோம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோங்க, கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம கையில் இருக்கிற ரெசிப்ட் அமௌண்ட்டு. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம், பிஸ்னஸ்க்கு தேவையான மிஷினரிஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பே பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஷாப் ஏதாவது நம்ம ரெண்டலுக்கு எடுத்திருந்தோம் அப்படின்னா அதுக்கான ரெண்ட் பே பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம கூட்ஸ், சரக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் பேமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அந்த 10,000 ரெசிப்டை வச்சு என்னெல்லாம் பேமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போங்க, சேல்ஸ் பண்ணியிருப்போம். எகெயின் நம்மளுக்கு ரெசிப்ட் இந்த 10,000 அமௌண்ட் குறைய சேல்ஸ் பண்ணும்போது அமௌண்ட் ரைஸ் ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு சைடில் வந்து ரெசிப்ட் ஐட்டம்ஸ் வரும், ஒரு சைடில் வந்து பேமெண்ட் ஐட்டம்ஸ் வரும். ஸோ அந்த ரெசிப்ட் ஐட்டம் எல்லாம் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் வரும். அதாவது லைபிலிட்டிஸு, இன்கம்ஸ், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோங்க, நம்ம கையில் இருக்கிற சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த சோர்ஸை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், தட் இஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து என்ன பண்ணுறோங்க, டெபிட் பண்ணுறோம். டெபிட் சைடில் போடுறோம். அதாவது பேமெண்ட், நம்ம இருக்கிற அமௌண்ட்டை என்னெல்லாம் பே பண்ணியிருக்கோம், என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. ஸோ அது உங்களுக்கு சிம்பிளாக புரியணும் அப்படின்னா அசட்டும் எக்ஸ்பென்சஸும் இந்த சைடில் வரும், லைபிலிட்டிஸும் இன்கம்ஸும் உங்களுக்கு கிரெடிட் சைடு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஐட்டம் என்ன இருக்குங்க, நம்மளுக்கு சேல்ஸ் இருக்குது. ஸோ சேல்ஸ் நம்மளுக்கு அப்போ ரெசிப்டா பேமெண்ட்டா அப்படின்னு பாருங்கள். சேல்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அமௌண்ட் உள்ளே வரும். ஸோ அப்போது அமௌண்ட் உள்ளே வந்தால் அது என்ன சொல்லியிருக்கேன், ரெசிப்ட்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ எங்கே வருங்க, இது கிரெடிட் சைடில் போடணுமா. ஸோ அப்போது இது நம்மளுக்கு என்னங்க, கிரெடிட் ஐட்டம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ், ஜஸ்ட் ஆப்போசிட். பர்ச்சேஸ் அப்படிங்கும்போது நம்ம அமௌண்ட்டு பே பண்ணுவோம். ஸோ அமௌண்ட்டை பே பண்ணோன்னா என்ன சொல்லியிருக்கேன், பேமெண்ட் எங்கே வரணும்னு சொல்லியிருக்கேன், டெபிட் சைட். ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுட்டா கூட நீங்கள் அடுத்தது ஆப்போசிட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இது என்னங்க வருங்க, டெபிட் சைட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் வந்து டிஸ்கவுண்ட் அலவுடு. ஓகேவா? டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படிங்கிறது ரெசிப்ட். 100 ரூபா நீ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கஸ்டமர் கரெக்டாக பே பண்ணதுனால நம்ம 100 கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு அது அப்போ லாஸ் தான் அது. ஓகேவா? ஸோ அது வந்து நம்மளுக்கு இன்கம் இங்கே வரும்போது லாஸ் இங்கே வரும். அப்போ டிஸ்கவுண்ட் அலவுடு நம்மளுக்கு எங்கே வரணுங்க, டெபிட் சைட் வரும். எப்படி அப்படின்னு தெரிஞ்சுதா? 100 ரூபா கொடுக்க வேண்டியது கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த அமௌண்ட் நம்ம தான் பேர் பண்ணிட்டோம். அந்த லாஸை நம்மளுக்கு டெபிட் சைடில் தான் போட போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பில்ஸ் ரிசீவபிள். ஸோ பில்ஸ் ரிசீவபிள்னு நம்ம சேல்ஸ் பண்ணும்போது நம்மள டெபாசிட் இருந்து அமௌண்ட்டு நம்மளுக்கு பில்லாக கொடுத்துட்டாங்க, இன்னும் நம்ம அமௌண்ட்டு கலெக்ட் பண்ண. ஸோ ஸ்டில் அது பேமெண்ட்டாக தான் இருக்குது. ஓகேவா? ரிசிப்ட் ஆனால் தான் அதை என்ன பண்ண முடியும், கிரெடிட் சைடு போட முடியும். ஸோ அப்போ அது என்ன சொல்கிறாங்க, டெபிட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக பில்ஸ் பேயில். அதேமாரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணது அமௌண்ட் இன்னும் கொடுக்கல. ஸோ கொடுக்கல அப்படிங்கும்போது அந்த அமௌண்ட் ரிசிப்ட்லேயே தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் அதையே கிரெடிட் சைட் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து கேஷ் அட் பேங்க். கேஷ் நம்ம கையிலேயே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அசட் ஐட்டம் நம்மளுக்கு எங்கே வருதுன்னு சொல்லியிருக்கேங்க. அசட் ஐட்டம் பாருங்கள், பேமெண்ட் சைட் வரும். ஓகேவா? ஸோ டெபிட் சைட் அவ்வளோதான். இந்த ஐட்டம்ஸ் எடுத்து எழுதினா போதும். எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ட்ரையல் பேலன்ஸ் எக்ஸசைஸ் 2 பார்க்குறோம் இல்லைங்களா. ஹெட்டிங் ட்ரையல் பேலன்ஸு எக்ஸசைஸ் 2.
ஓகேவா? ஸோ இப்போ ஹெட்டிங் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா போடலாம். இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே ஹெட்டிங்கை போட்டுக்கலாம். ட்ரையல் பேலன்ஸ். ஓகே, ஆஸ் ஆன் டேட் கொடுத்தா போட்டுக்கலாம், எதுவும் கொடுக்கல. ஓகேவா? ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கலாம். சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த அக்கௌண்ட்டு, எல்எஃப், டெபிட்டில் எது வரும், கிரெடிட்டில் எது வரும், ஜஸ்ட் எடுத்து எழுதுனா போதும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கிறேன் நான். அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சேல்ஸு. செகண்ட் ஐட்டம் நம்மளுக்கு பர்ச்சேசஸ். தேர்ட் ஒன் வந்து டிஸ்கவுண்ட் அலவுடு. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள். ஃபிஃப்த் ஒன் வந்து பில்ஸ் பேயபிள். சிக்ஸ்த் ஒன் வந்து கேஷ். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு எந்த சைடில் வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சேல்ஸ் நம்மளுக்கு அது ரெசிப்ட். ஸோ எங்கே வரும்னு பார்த்துருக்கோம். இப்போ தானே பார்த்தோம் இல்லைங்களா, கிரெடிட் சைடு. அதே மாதிரி பர்ச்சேஸ் நம்மளுக்கு இன்னும் பே பண்ணல, நம்மளுக்கு அமௌண்ட் கொடுக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ஆப்போசிட் சைடு போடுறோம். அதே மாதிரி டிஸ்கவுண்ட் அலவுடு நம்மளுக்கு ஒரு லாஸ் அப்படிங்கிறனால அதை பேமெண்ட் சைடில் போடுறோம். இப்போ தானே எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே எடுத்தது. பில்ஸ் ரிசீவபிள் இன்னும் நம்ம பே பண்ணலை. ஓகேவா? ஸோ அதனால் இது எங்கே வருங்க, பில்ஸ் ரிசீவபிளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அசட் ஐட்டம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அசட் ஐட்டம் நம்மளுக்கு டெபிட் சைடில் தான் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி பில்ஸ் பயபிள் லயபிலிட்டி ஐட்டம். ஸோ இது வந்து ரெசிப்ட், நம்ம பே பண்ண வேண்டியது இன்னும் பே பண்ணலை. ஸோ நம்ம கையில் தான் அமௌண்ட் இருக்குது. ஸோ கேஷ் அப்படிங்கிறது நம்மளுக்கு பேமெண்ட்டு இல்லை, இது வந்து அசட் ஐட்டம், அதனால் பேமெண்ட் சைட் வரும். ஓகேவா? இப்படி போட்டுக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து உங்களுக்கு கிளாஸில் வந்து சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து எங்கே வருங்க, எந்த சைடில் கேட்டிருக்காங்க, கிரெடிட் சைடு அப்படின்னா கிரெடிட் சைடு எழுதிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ பர்ச்சேஸ் உங்களுக்கு எந்த மாதிரி அவங்க சொல்லித்தராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதுனா உங்களுக்கு புரியும்னா போட்டுக்கோங்க. இல்லை கிளாஸில் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. டிஸ்கவுண்ட் அலவுடு. ஓகேவா? ஸோ இது வந்து டெபிட் சைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பில்ஸ் ரிசீவபிள் டெபிட் சைட், பில்ஸ் பேயபிள் கிரெடிட் சைட், கேஷ் அசட் ஐட்டம், ஸோ டெபிட் சைட். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் மார்க் நல்லா வாங்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.